நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீரங்கமும் நாட்டு வைக்கணும் கூடிய ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து சுவையான புட்டு சமைக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த புட்டு மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். சிகப்பரிசியை எடுத்து அதை நல்லா வறுத்துக்கிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதில் இருக்கிற மாய்ச்சர் இன்னும் எடுக்கிறதுக்காக ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் பரட்டினீங்கன்னா எல்லாமே போயிடும். வாங்க சமைக்கலாம். இதுதான் நம்ம தயார் பண்ணி வச்ச சிகப்பு அரிசி புட்டு மாவு. ஸோ அதை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம சுட வச்ச வெது வெதுப்பான தண்ணீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம புட்டுக்குட்டியில் வைக்க போகிறோம். இந்த கலவையை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணியை பார்த்து ஜாக்கிரதையாக ஊற்றுங்க, இல்லாட்டி ரொம்ப நச நசன்னு ஆகிடும். ஸோ நம்ம தேங்காய் நல்லா துருவிக்கிறோம். இதை தான் புட்டில் லேயர் லேயராக வைக்க போகிறோம். முதல்ல சிகப்பரிசி புட்டு மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், மறுபடியும் சிகப்பரிசி புட்டு மாவு, அப்புறம் தேங்காய் துருவல். ஸோ நீங்கள் எத்தனை லேயர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 2 லேயர் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சில பேர் வாழைப்பழத்தையும் லேயரில் வைக்கிறாங்க. அது சில சமயத்தில் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம பழத்தை புட்டு செஞ்சதுக்கப்புறம் அதோடைய பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெய் அதெல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு மேலே புட்டு மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வெல்லத்திலேயே மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணியை முன்னாடி புட்டு ஊற்றுறது கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். உங்களுக்கு தண்ணி பத்தலை, கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வேணால் நீங்கள் கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. வைக்கிறது மாதிரி இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனிப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ரிப்பன் மாதிரி துணி எடுத்து இந்த புட்டு குழாக்குள்ள இப்படி நீட்டாக வைக்கிறீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புட்டை குழா வடிவில் அழகாக வெளியில் எடுக்க முடியும்.
நீங்கள் 2 துணி போடணுங்கிற கூட அவசியம் கிடையாது. பட் ஈஸியாக உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 ரிப்பன் போட்டுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் அழுத்திக்கிட்டு. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு லேயர் வந்து புட்டு மாவாக இருக்கட்டும். கொஞ்சம் தேங்காய் துருவல், ரொம்ப அதிக லேயர் போட்டிங்கன்னா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், மறுபடியும் புட்டு மாவு, அப்புறம் மறுபடியும் தேங்காய் துருவல். கொஞ்சம் அழுத்தலாமா? லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா மூடி விட்டுருங்க. என்ன ஒரு சுவையான மனம்! நம்ம இந்த சிகப்பு அரிசியில் விட்டமின் B12 இருக்கு. அதை தவிர உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இதில் கலந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இதில் கலந்துருக்கிற வெல்லம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்காய் துருவல், இது தவிர ஆவியில் வேக வச்ச பலகாரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் இது. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பு புட்டரிசி, வெல்லம், தேங்காய் துருவல், கொஞ்சம் நெய், உப்பு. இதுதான் இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள். சிகப்பு புட்டரிசி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு உலர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா சலிச்சிடணும். ஸோ இப்போ புட்டு வெந்துருச்சு. இதை நம்ம ஜாக்கிரதையாக எடுக்கிறோம். ஸோ இந்த 4 ரிப்பனோட முனையை பிடிக்கணும். இது அழகா சுவையான வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா இது உடையாம அழகா வரும். இப்போ இதில் நீங்கள் வாழைப்பழத்தை ஒரு 2 வாழைப்பழத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை பிசைங்க. எல்லாம் ஒன்றா போட்டு இந்த பழத்தோட பிசைஞ்சு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வேணால் நெய் மறுபடியும் விட்டுக்கிறேன்னா விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் என்ன சாப்பிட்டுருங்க. சொல்லணும்னா இது போல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ நான் இதனுடைய டேஸ்ட்டை பற்றி சொல்லிட்டேன். நம்மளுடைய ஜூனியர் ஷெஃப் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சார் கொஞ்சம் சாப்பிடுங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு? நான் சொன்னதே தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ அப்போ இது உண்மையாகவே ஒரு வாவ் ரெசிபி தான். வணக்கம். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது நாம் இன்னைக்கு செய்ய போகிறது சிகப்பு அரிசி புட்டு. சிகப்பு அரிசியை ஊற வச்சு புட்டை குழாயில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பு புட்டரிசி மாவு, வெல்லம், துருவிய தேங்காய், புட்டு தயார். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு செய்யறது என்னமோ கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா நீங்க ஒன்ஸ் செஞ்சு பழகிட்டீங்க. சத்தியமா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பலகாரத்துக்கு ஒத்துக்கவே மாட்டீங்க.